மிகப்பெரிய அளவில் வரவேண்டிய டைரக்டரை நாம் இன்னைக்கு இழந்திருக்கோம். ராமநாதபுரம் பரமக்குடியை சேர்ந்தவர் தான் விக்ரம் சுகுமாரன். இவருக்கு சின்ன வயசுல இருந்தே சினிமானா ரொம்பவே பிடிக்குமாம். சினிமா மேலே ரொம்பவே ஆர்வம் இருந்த காரணத்தினால எப்படியாவது அந்த ஒரு சினிமாவில் சாதிக்கணுங்கிற ஒரு வெறியோட ஒரு கனவோட சென்னைக்கு வந்திருக்காரு. அதன்படியா 1999லேருந்து 2000வது வருஷம் வரைக்குமே இயக்குனர் பாலு மகேந்திரா கிட்ட உதவி இயக்குனராக வேலை பார்த்துருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா பாலு மகேந்திரா அவர்களோட இயக்கத்தில் ரிலீஸ் ஆன 2003வது வருஷத்தில் ஜூலி கணபதி இந்த ஒரு படத்தில் சுகுமாரனும் மிகப்பெரிய அளவில் பணியாற்றியிருக்காரு. சினிமாவில் நிறைய இடத்துல சான்ஸை தேடி இருக்காரு. டைரக்ஷன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு சான்ஸும் கிடைக்காத காரணத்தினால வெற்றிமாறன் இயக்கிய பொல்லாதவன் படத்தில் ஒரு நடிகராக அறிமுகமாக இருப்பார். இதுக்கு அடுத்ததாக சசிகுமார் அவர்களோட கொடிவீரன் படத்தில் நடித்த அவருக்கு 2013வது வருஷம் ஒரு மூவியை டைரக்ஷன் பண்ணுறதுக்கான சான்ஸும் கிடைக்கிது. முதல்ல கோலிவுட்டில் தான் படம் இயக்குறாரு. அது என்ன படம்னா எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிச்ச படமான மதையானை கூட்டம். இந்த படத்தில் கதிர் அவர்களும் ஓவியா அவர்களும் நடிச்சிருப்பாங்க. விக்ரம் சுகுமாரன் எடுத்த முதல் படமே கிராமத்து கதைக்களத்தில் தான் இருக்குது. வித்தியாசமான கதைகளை சொல்ல அதன் மூலம் முதல் படத்திலேயே எல்லாத்தோட கவனத்தையுமே ஈர்த்திருக்காரு விக்ரம் சுகுமாரன். மலையானை கூட்டம் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு 2வது படமாக 2023 தான் ரிலீஸ் ஆகுது. அந்த ஒரு படத்தோட பேர் ராவண கோட்டம். அந்த ஒரு படத்தில் சாந்தனு அவர்கள் ஹீரோவாகவும் கயல் ஆனந்தி அவர்கள் ஹீரோயினாகவும் நடிச்சிருப்பாங்க. அதாவது சொல்லணும்னா ஒரு வருஷத்தில் வெறும் 3 மாதம் மட்டும்தான் படப்பிடிப்பை நடத்தியிருக்காரு விக்ரம் சுகுமாரன் அவர்கள். அவருடைய அடுத்த கதையான தேரும் போருங்கிற படத்தை எப்படியாவது உருவாக்கி ரிலீஸ் பண்ணுங்கிற ஒரு நேரத்தில் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு தயாரிப்பாளரை பார்த்துட்டு வந்திருக்காரு. மதுரையிலேருந்து சென்னைக்கு வரும் வழியில் பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்கும் பொழுதே அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு. மாரடைப்பு ஏற்பட்ட காரணத்தினால யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் இப்படி ஒரு பேரிழப்பு நமக்கு ஏற்பட்டிருந்திருக்கு. இயக்குனர் விக்ரம் சுகுமாரனுக்கு வயது 47. இயக்குனர் விக்ரம் சுகுமாரன் அவர்களுடைய மறைவுங்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவில் பேரிழப்பாக தான் இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா அவருடைய குடும்பத்துக்கும் அவர் இருக்கக்கூடிய தமிழ் சினிமாவுக்குமே இவருடைய மறைவுங்கிறது தமிழ் திரையுலகினர் மத்தியில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு.